ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். நம்ம என்றைக்கெலாம் நல்லா சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொதப்பல் வந்தது. நேற்றும் அப்படி தான் எனக்கு ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருந்தேன். சரி குழந்தை அழுதேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு பார்த்தா மொத்தம் கருகி போச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து டின்னருக்கோ எதுக்குமே நான் பிளான் பண்ணி பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி தான் சொதப்பிடும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கு வந்து மாவு பேசி வச்சாச்சு. பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றியே பேசிங்க, நல்லா கட்டியாக பேசிங்க. அப்போ தான் வந்து எண்ணெயும் இழுக்காது, அதே நேரத்தில் நல்லா உப்பி வரும். நம்ம சோடா மாவு இது மாதிரிலாம் போடணுன்னே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு, இந்த சொதப்பலான சமையல் தான் அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.